47வது அமெரிக்க அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். கையில் பைபிளை வைத்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். My ability and will to the best of my ability preserve, protect, and defend preserve, protect, and defend the Constitution of the United States. the Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க இணைந்து பணியாற்றுவோம். அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து. வேலைவாய்ப்பில் இரு நாடும் இணைந்து செயல்படுவோம் என கனடா தற்காலிக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதிவு. அமெரிக்காவின் 50வது துணை அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் ஜே.டி. வான்ஸ். அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஜான் ரோபர்ட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, James David Vance, do solemnly swear. I, James David Vance, do solemnly swear that I will support and defend the Constitution of the United States. That I will support and defend the Constitution of the United States. கடும் குளிர் காரணமாக நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சி. விழாவில் முன்னாள் அதிபர்கள் பாரக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பில் கிளின்டன் மற்றும் கிளாரி கிளின்டன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் உலகின் முன்னணி தொழிலதிபர்கள் பங்கேற்பு. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், அமேசான் சிஇஓ ஜெஃப் பெசோஸ், மெட்டா நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க், ஆப்பிள் தலைவர் டீம் குக் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியும் அவரது மனைவி நீட்டா அம்பானியும் விழாவில் பங்கேற்று சிறப்பிப்பு. அமெரிக்க நாடாளுமன்ற அரங்கில் நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதை. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குவதாக ட்ரம்ப் சூளுரை. இதுவரை இல்லாத வலுவான அமெரிக்காவை கட்டமைப்பேன் என்றும் திட்டவட்டம். ஆண் பெண் என்ற 2 பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். ட்ரம்ப் அதிரடி. மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்கா வளைகுடாவாக மாற்றப்படும். ட்ரம்ப் அறிவிப்பு. தேசிய அளவிலான அவசர நிலை அமெரிக்க தென் எல்லைகளில் பிரகடனம். பதவியேற்ற சில நிமிடங்களிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. புதிய அதிபராக பதவியேற்ற சில மணி நேரத்திலேயே தனது அலுவலகத்திற்கு சென்று 100 நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். அகதிகள் கொள்ளையில் மாற்றம், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீதான நடவடிக்கை குறித்த பல்வேறு முக்கிய கோப்புகளில் கையெழுத்து. அமெரிக்காவில் இனி மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவு வாபஸ். மக்கள் தாம் விரும்பிய வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ள ட்ரம்ப் அனுமதி.
அமெரிக்காவில் புதிய அரசு பொறுப்பேற்றதை அடுத்து பதவி விலகிய ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் நாடாளுமன்றத்திலிருந்து ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கும் வழி அனுப்பி வைப்பு. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்றதை கொண்டாடிய ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள வாஷிங்டன் சாலையில் பேரணியாக சென்றனர். அமெரிக்க துணை அதிபராக பொறுப்பேற்ற ஜேடி வான்ஸின் மனைவியின் பூர்வீகமான ஆந்திராவில் கொண்டாட்டம். மேற்கு கோதாவரியில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு வாபஸ் நிறைவு. 8 பேர் வாபஸ் பெற்ற நிலையில் 47 வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதி. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 7 நாள் போலீஸ் காவல். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்திற்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. 30ஆம் தேதி நள்ளிரவு வரை பாதுகாப்பு நடைமுறை அமலில் இருக்கும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் திருவான்மையூரில் ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகளை ஆர்டர் செய்து விற்பனை. மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணை கைது செய்த போலீசார். 8100 போதை மாத்திரைகள் பறிமுதல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை சிறை தண்டனை. பெண் மருத்துவர் குடும்பத்தினருக்கு 17 லட்சம் ரூபாய் வழங்கவும் சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பு. கொல்கத்தா கொலை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்க வேண்டும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து. கர்நாடகா மாநிலம் மங்களூரு அருகே கூட்டுறவு வங்கியில் துப்பாக்கியை காட்டி 12 கோடி மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். நெல்லையைச் சேர்ந்த 3 வரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேசம் மாநிலம் அம்ரோஹாவில் உள்ள மண்டியில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்திய தீயணைப்புத் துறையினர். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குளிர். வீடற்று சாலையோரம் வசிக்கும் மக்களை சாராய் காலேகான் பகுதியில் இரவு தங்கு முகாமில் தங்க வைப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குல்மார்க்கில் காற்றில் பறக்கும் இலவம் பஞ்சு போல் காணப்பட்ட பனிப்பொழிவு. இரவில் கடும் குளிரிலும் பனிப்பொழிவை ரசித்த சுற்றுலா பயணிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா. இதுவரை 8.5 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். அமெரிக்காவில் இந்திய மாணவர் சுட்டுக் கொலை.
வாஷிங்டனில் உடலில் குண்டு காயங்களுடன் ஹைதராபாத்தைச் சேர்ந்த கொய்யாடா ரவிதேஜா உயிரிழப்பு. ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதை அடுத்து அமெரிக்காவில் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது டிக்டாக் செயலி. நீண்டகால தீர்வுக்கு இணைந்து பணியாற்றுவோம் என நன்றி தெரிவித்த டிக்டாக் நிறுவனம். சீனாவின் ஜூகாய் நகரில் கடந்த ஆண்டு காரை ஏற்றி 35 பேரை கொன்ற வழக்கில் ஃபேன் வெய்கியூ மரண தண்டனை நிறைவேற்றும். ஜியாங்சு மாகாணத்தில் ஊக்ஸி நகரில் பள்ளியில் 8 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்த ஜூ ஜியான்சி என்பவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற. IPL தொடரில் லக்னோ அணியின் புதிய கேப்டனாக ரிஷபன் நியமனம். அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அறிவிப்பு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மகளிர் அணிக்கு இடையிலான ஆஷஸ் தொடர் 57 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறினார் இகா ஸ்வியாடெக். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜன்னிக் சின்னர், டி மினார் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி. ராம் இயக்கத்தில் நிவின் பாலி, அஞ்சலி சூரி நடிப்பில் உருவாகியுள்ள 7 கடல் 7 மலை திரைப்படம். படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்ட படக்குழு.